ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நிறைய இடத்தில் அவமானங்களை பட்டுவிட்டாய். ஒவ்வொரு விஷயத்திலேயும் அதிகமான அவமானங்கள். எதுவுமே சொல்வது போலவே அல்ல. நிறைய குழப்பங்கள், வலி, வேதனைகள் என்ற விஷயத்திலேயே நீ மூழ்கி கிடந்து விட்டாய். எப்பொழுதும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உனக்கு சொல்வேன். அம்மா, எதையுமே நினைத்து கவலை கொள்ளாதே. எல்லாமும் மாறும், எல்லாமும் உனக்கு பிடித்ததாகவே அமையும் என்று. ஆனாலும் எதையுமே நீ கேட்பதே இல்லை. உன்னுடைய தேவைகள், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும், ஒவ்வொரு நொடிகளும் உனக்கு பயமாகவே இருக்கிறது. நீ எப்போ பார்த்தாலும் என்னிடம் சொல்வாய், ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை வருகிறது, எனக்கு மட்டும் ஏன் வலி வேதனைகளை எல்லாம் தெய்வமோ தருகிறது, வலி வேதனைகளோட வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்பது இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையில் வலி வேதனைகள் இல்லாமல் என்னால் வாழ முடியாதா? நான் எத்தனை காலங்கள்தான் இதே மாதிரியான பிரச்சனைகளோடு, இதே மாதிரியான வேதனைகளோடு இருப்பேன் என்பதை தான் நீ எப்பொழுதுமே என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விதமான கசப்பான விஷயங்களையும் நான் நிச்சயமாகவே சரி செய்வேன். உன்னுடைய ஏக்கம், உன்னுடைய கவலை, உன்னுடைய மன வருத்தங்கள் அனைத்தையுமே இந்த சாயு பார்க்கிறேன். பார்க்காமல் எல்லாம் அல்ல, நான் உன்னை கண்டு கொள்ளாமலும் அல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்ய நினைக்கிறாய், ஏது செய்ய நினைக்கிறாய், எப்படிப்பட்ட வாழ்க்கையோடு நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய் என்ற ஒவ்வொன்றையும் நானும் அப்பப்போ வந்து நின்று ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்து கொண்டேதான் இருப்பேன். நிறைய பேர் சொல்லலாம், வாழ்க்கை என்பது ஒரு அவ்வளவு சாதாரணமானதல்ல என்பது. நடத்துபவர்கள் எப்படி நடத்தினாலும் வாழ்க்கை நலமாக இருக்கும். புரிந்ததா? யோசித்துப் பார். உனக்காக நான் எவ்வளவு சுப விஷயங்களை செய்திருக்கிறேன். அதே போல இனிவரும் காலத்திலேயும் நிறைய சுபத்துவமான விஷயங்களையே செய்வேன். இன்று சில விஷயங்கள் உன் மனதை காயப்படுத்தலாம். சில விஷயங்கள் உன்னுடைய மனதை ஒரு மிகப்பெரிய அளவில் கஷ்டப்படுத்தலாம். ஆனால் இதற்கு பிறகு எந்த காயங்களும், எந்த வலிகளும் உன்னுடைய வாழ்க்கையை காயப்படுத்தாது. உன்னுடைய எந்த ஒரு விஷயமும் உன்னை கஷ்டப்படுத்தாது என்று நானும் வாக்கு கொடுக்கிறேன். நிறைய காலத்தில் நிறைய விஷயங்களை நீ இழந்தாய். அதையெல்லாம் நினைத்து இப்பொழுதும் சரி, நீ வருத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாய். எதையும் நீ எப்பொழுதும் நீ தெரிந்து கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் எப்பொழுதும் பயப்படாமல் எல்லாம் செய்வது அல்ல. ஒவ்வொரு விஷயத்திலேயும் பயந்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டே இருக்கிறாய். நான் இருப்பேன் என்றுமே, எல்லா காலமுமே உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்து, ஒவ்வொரு விஷயத்தையும் அற்புதமாக நடத்தி, ஒவ்வொரு விஷயத்தையும் ஏற்றங்களை கொடுத்து உன்னை நானும் வாழ வைப்பேன். தொடர்ந்து முயற்சியை நீ செய். புரிந்ததா? உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சிகளை மட்டுமே செய். உன்னுடைய அத்தனை விதமான நல்ல விஷயங்களையும் நானே உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இப்பொழுது எதுவுமே உனக்கு புரியாமலும் தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்தால் நீ அற்புதமாக இருப்பாய், என்னென்ன விஷயத்தை நீ உன் வாழ்க்கையில் செய்தால் சுவாரஸ்யமாக இருப்பாய் என்பது தெரிந்தே நான் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்பொழுதும் எல்லா நிமிஷத்திலேயும் உதவிகளை செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன்.
நீ நம்பு, நான் இருக்கிறேன், எல்லா விஷயத்தையும் செய்வேன், எல்லா நிமிஷத்திலேயும் உன்னை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வேன் என்பதை நம்பு. நீ எத்தனை காலம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கவலைகளோடு வலி வேதனைகளோடு இருந்தாலும் சரி, அந்த வலி வேதனைகள் அனைத்தையும் நான் நிச்சயமாக அடியோடு ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் சீரும் சிறப்புமாக அமைத்து கொடுப்பேன். புரிந்ததா? கஷ்டத்தை எடுத்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒன்றை சீரும் சிறப்புமாகவே நான் உன் வாழ்க்கையில் அள்ளிதான் கொடுப்பேன். ஒவ்வொன்றும் நீ புரிந்து கொண்டால் எல்லாம் நலமே. நீ புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் சுபமே. நீ எதையாவது ஒன்றை நினைத்து கொண்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் துளைத்து கதறி நின்று விடாதே. என்னதான் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, நிச்சயமாகவே ஒவ்வொரு விதத்திலும் நான் இருப்பேன். இனி வரும் காலத்தில் மொத்தமும் உனக்கு நலமாகவே அமையும். எப்போ பார்த்தாலும் எல்லா நிலையிலும் நம் வாழ்க்கையோ முடிந்துவிட்டது, நம்முடைய வாழ்க்கையோ இனிமேல் அவ்வளவுதான், இனிமேல் எதற்கும் நம்முடைய வாழ்க்கையோ பிரயோஜனமே அல்ல என்று நினைத்த காலமெல்லாம் போய் இனி உன்னுடைய வாழ்க்கையிலேயும் எல்லாமும் அற்புதமாகவும் எல்லாமும் அதிசயமாகவும் நடந்தே தீரும். நிறைய பேர் சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்டிருப்பாய், இன்னும் கொஞ்ச நாள் பொறு, உன்னுடைய வாழ்க்கையோ அற்புதமாக இருக்கும், இன்னும் கொஞ்ச நாள் பொறு, உன்னுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக ஒவ்வொன்றும் அமையும் என்பதை. ஆனால் நீ எதையுமே காதில் வாங்கியதுண்டா? காதில் வாங்கியதே அல்ல. வெறுப்புகள் எப்போ பார்த்தாலும் எல்லா விஷயத்திலேயும் வெறுப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது. புரிந்ததா? எல்லா நிமிஷத்திலேயும் வெறுப்புகளோ இருந்து கொண்டே இருக்கிறது. எதை கண்டும் அஞ்ச வேண்டாம், எதை கண்டும் வாழ்க்கையில் குழம்பி தவிக்க வேண்டாம். விருப்பங்கள் எப்பொழுதும் நிறைவேற்றி தரப்படும். உன்னுடைய வாழ்க்கையில் இன்றும் சரி என்றும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விருப்பங்களும் நலமோடும் வளமோடும் உனக்கு எல்லா விஷயமும் அமைத்து தரப்படும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் பிடித்திருக்கிறது, ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கும், இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று நீ கேட்டுவிட்டாய் என்று வைத்துக்கொள். அது கட்டாயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு சிறிய மாற்றமுமே இல்லை. எல்லா காலத்திலேயும் நல்ல நல்ல விஷயங்கள் உனக்கென்று உண்டு. புரிந்ததா? உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பது உண்டு. அது கண்டிப்பாகவே நடக்கும். இனிமேல் எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.